Good evening, everyone. It is indeed a great honor and privilege to warmly welcome you all to today's lecture, organized under the auspices of South Asian International Quality Education Organization. We are truly delighted to have with us a distinguished gathering of scholars, professionals, and participants from diverse fields and nations. Once again, on behalf of South Asian uh, Quality Education Organization, I extend a heartful welcome to all of you. We look forward to an enlightening session filled with the knowledge, inspiration, exchange of ideas. I am Mohammed Rashid Said Fatima, Freebird Islamic Preschool, Central Province. Yes, today our panel discussion topic, how teaching complements learning, which was presented lecture Preeti Tyagi. So we are stage 3, group 9, going to present. Our group members are Sakana teacher, Fatima Preschool Matala, Fazmina teacher, Alfala Preschool Matala, Farzana teacher, Rainbow Preschool Madavala, Vizna teacher, Bright Beginnings Preschool, and Fazmina teacher, over to you. Good evening, Fatima teacher. Good evening. உங்களுக்கான ஒரு வினா, சொல்லுங்க. கர்ப்பிணி தாயின் உணவு குழந்தையின் வளர்ச்சியில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது? சற்று விளக்கம் தர முடியுமா? ஆமா பத்மநாஸ்ரீ, கர்ப்பிணி தாயின் உணவு குழந்தையின் வளர்ச்சி எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது? அதாவது நேரடியாக குழந்தையின் மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதிக்கிறது. உதாரணம், தாய் கீரை, பால், பழம், பருப்பு போன்ற சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டால் குழந்தைகளுக்கு நல்ல எடை மற்றும் ஆரோக்கியமான மூளை வளர்ச்சி கிடைக்கும். அதாவது நியூட்ரிஷன் சப்ளை ஃபார் ஃபெட்டல் growth, அதாவது கர்ப்பிணி தாயின் அதாவது கருவில் வளரும் குழந்தைக்கு சத்துகள் வழங்கல். கர்ப்பிணி தாயின் உணவு நேரடியாக குழந்தைக்கு செல்லும். புரதம், புரோட்டீன் குழந்தையின் உடல் உறுப்புகள், தசைகள் மற்றும் எலும்புகள் உருவாக உதவும். உதாரணம், முட்டை, பால், பருப்பு. கால்சியம் எலும்பு மற்றும் பற்களை வலுப்படுத்த உதாரணம் பால், தயிர், சிறுதானியங்கள். இரும்பு சத்து, அயன் இரத்த உற்பத்திக்கும் இரத்த சோகை தவிர்க்கும். உதாரணம் கீரை, பீட்ரூட். இது நியூட்ரிஷன் சப்ளை ஃபார் ஃபெட்டல் growth. ரெண்டாவது பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட், மூளை மற்றும் நரம்பு அமைப்பு வளர்ச்சிக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், போலிக் ஆசிட், வைட்டமின் B12 ஆகியவை மூளை வளர்ச்சிக்கு நரம்பு அமைப்பிற்கு முக்கியம். உதாரணம், மீன், கீரை, பச்சை காய்கறிகள். மூன்றாவது இம்யூனிட்டி அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ச்சி. வைட்டமின் சி, இ மற்றும் ஜிங்க் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். உதாரணம், ஆரஞ்சு, கிவி, பருப்பு வகைகள். அடுத்தாவது நாலாவது ஹெல்த்தி பர்த், வெயிட் அண்ட் growth, ஆரோக்கியமான பிறப்பு, எடை மற்றும் உடல் வளர்ச்சி. கர்ப்பிணி தாய் போதுமான சத்தான உணவு எடுத்துக்கொண்டால் குழந்தை நல்ல எடையுடனும் ஆரோக்கியமாகவும் பிறக்கும். உதாரணம், முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள். ஐந்தாவது பிரிவென்டிங் பர்த் டிஃபெக்ட்ஸ், பிறவி குறைபாடுகளை தவிர்த்தல். போலிக் ஆசிட் இல்லாத உணவு குழந்தையின் மூளை அல்லது முதுகெலும்பு குறைபாடுகளை ஏற்படுத்தும். அதனால் கர்ப்பிணி தாய்க்கு போலிக் ஆசிட் நிறைந்த உணவு அவசியம். உதாரணம், பச்சை கீரைகள், பீன் சத்து மாத்திரைகள். அதாவது கர்ப்பிணி தாயின் உணவு குழந்தையின் உடல், மூளை, நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு வளர்ச்சி மற்றும் பிறப்பு எடை ஆகியவை அனைத்திலும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக, அதாவது முக்கிய விளைவுகள், உடல் வளர்ச்சி. தாயின் உணவில் புரதம், கால்சியம், இரும்பு, போலிக் அமிலங்கள் போன்றவை போதுமான அளவில் இருந்தால் குழந்தையின் எலும்பு, தசை, இரத்தம் மற்றும் உறுப்புகள் நன்றாக வளர்கின்றன. சத்து குறைபாடு ஏற்பட்டால் குறைந்த எடை கொண்ட குழந்தை பிறக்கும் அபாயம் அதிகரிக்கும். அடுத்தது மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சி. ரெண்டாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அயோடைன், போலிக் அமிலம் போன்றவை மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சரியாக உருவாக உதவின. சத்து குறைவால் குழந்தையின் நினைவாற்றல், கற்றல் திறன், அறிவுத்திறன் பாதிக்கப்படலாம்.
நோய் எதிர்ப்பு சக்தி. தாயின் உணவில் வைட்டமின் A, C, D, ஜிங்க் போன்றவை போதுமானால் குழந்தைக்கு பிறக்கும் போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். குறைபாடு இருந்தால் பிறந்த பின் குழந்தை நோய்களுக்கு எளிதில் ஆளாகும் அபாயம் உண்டு. 4வது எதிர்கால ஆரோக்கியம். தாயின் ஆரோக்கியமான உணவு முறை குழந்தையின் எதிர்காலத்தில் நீரிழிவு, இதய நோய், ஒபேசிட்டி போன்ற அபாயங்களை குறைக்கிறது. தவறான உணவு வழக்கங்களை, அதிக உப்பு, சர்க்கரை, ஜங்க் ஃபுட் இருந்தால் குழந்தை எதிர்காலத்தில் இந்த நோய்கள் வர வாய்ப்பு அதிகரிக்கும். முடிவாக கர்ப்பிணி தாயின் சத்தான சமநிலையான உணவு முறை குழந்தையின் உடல், மனம், அறிவு வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு அடிப்படை அமைக்கிறது. போதுமான விளக்கம் இருக்கும் என்று ஃபர்ஸ்டினா ஆசை நினைக்கின்றேன். ஆம் ஃபாத்திமா ஆசிரியை. தாயின் உணவு குழந்தையின் வளர்ச்சி உறுதுணையாக காணப்படுகிறது என்பதை பற்றியும் அதன் உணவு வளர்ச்சி எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, குழந்தையின் வளர்ச்சியில் கர்ப்பிணி தாயின் உணவு எவ்வாறு வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துவதை பற்றியும் தெளிவான ஒரு விளக்கத்தை மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் விளக்கினீர்கள். நன்றி ஃபாத்திமா ஆசிரியை. நன்றி ஃபர்ஸ்டினா ஆசிரியை. Thank you, teachers. I am Safana Hussain, founder of Fatima Early Childhood Development Center, Marthala, Central Province. Good evening, Farzana teacher. Good evening. உணவு சமைப்பது ஒரு வகையான கலை. இந்த வகையில் ஒரு வகையான உணவு மட்டுமே ஆரோக்கியத்திற்கு போதுமா, அது ஏன் இல்லை என உங்களது சுருக்கமான விளக்கத்தை கொடுங்கள். I am ALF Farzana, founder of Rainbow Preschool. I'm Safana ஆசிரியை. ஒரு வகையான உணவை மாத்திரம் உட்கொண்டால் ஒழுங்கான போசாக்கும் உடல் விருத்தியும் ஏற்படாது. நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், உங்கள் முன்பள்ளியில் சில மாணவர்கள் ஒரே சாப்பாட்டை 5 நாட்களுக்கு கொண்டு வருவார்கள். பிள்ளைகள் கட்டாயமாக நிறம், மனம், சுவை, வடிவம் போன்றவற்றினூடாக உணவை ரசித்து உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு உட்கொண்டால் அவர்களது உடல் வளர்ச்சியும் மேம்படும். உடல் எப்போதும் சமநிலையில் காணப்படும். உதாரணமாக, நூடுல்ஸ் மாத்திரம் சாப்பிட்டு வந்தால் அவர்களது உடல் வளர்ச்சி பாதிப்படையும். மாறாக பூரண ஆகார உணவு முறைகளை அறிமுகப்படுத்தல் வேண்டும். சாப்பாட்டுடன் மீன், முட்டை, இறைச்சி, காய்கறி வகைகள், மேலும் பழங்கள் போன்றவற்றை நமது உடலில் சேர்ப்பதனாலும் உடல் சமநிலை அடைகின்றது என்ற கன்செப்டை மாணவர்கள் மத்தியில் பெற்றோருக்கும் அறிவூட்டும் வகையில் விளக்க வேண்டும். நமது முன்பள்ளியில் இதனை ஒரு செயற்பாடாக செயற்படுத்தலாம். அதாவது, பெற்றோருக்கு ஒவ்வொரு வகையான உணவுகளை மேற்கொள்ளுமாறு கூறி அதனை முன்பள்ளிக்கு எடுத்து வந்து அதில் எவ்வாறான போசாக்கு காணப்படுகின்றது என்பது பற்றி பெற்றோருக்கும் மாணவருக்கும் விளக்கலாம். இதன் மூலம் அவர்கள் போசாக்கான உணவு முறைகள் எவை, பூரண ஆகார வேலைக்கு எவ்வகையான உணவு வகைகளை மேலதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை விளங்கிக் கொள்வார்கள். மேலும் அதிக இனிப்பு பண்டங்களை சாப்பிடக்கூடாது. அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் மாணவர்களுக்கு விளக்குதல் வேண்டும். பெற்றோரிடம் இருந்து முன்பள்ளிக்கு 3 முதல் 5 வரையான காலப்பகுதியில் உள்ள மாணவர்கள் வருகிறார்கள். இவர்களின் மூளை விருத்தி துரிதமாக நடைபெறும் காலம். ஆகவே உங்களது பிள்ளைகளுக்கு போசாக்கான சாப்பாட்டை வழங்குதல் வேண்டும் என்பதனை விளக்குதல் வேண்டும். இதனால் பிள்ளைகளது உடல் சால் விருத்தி, மூளை விருத்தி என்பன மிகவும் கடினமான செயற்பாடாக காணப்படாது என்பதனையும் விளக்குதல் வேண்டும். எனவே சஃபானா ஆசிரியை, நாமும் நமது முன்பள்ளியில் இவ்வாறான அறிவுறுத்தல்களை வழங்குவதன் மூலம் பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக உருவாக்க முடியும். தேங்க்யூ சஃபானா ஆசிரியை. எஸ் டீச்சர், உங்கள் முன்பள்ளியில் நீங்கள் செயல்படுத்தும் செயல்களையும் ஆரோக்கியம் மேம்படுத்தலையும் எம்மிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்.
Thank you. Good evening, Rujna teacher. Good evening, Fatima teacher. உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது மாணவர்கள் பள்ளிக்கு கொண்டு வரும் டிஃபின் உணவு கற்றலுடன் எவ்வாறு தொடர்புடையது? இந்த கேள்விக்கு விளக்கம் தரீங்களா ருஜ்னா டீச்சர்? Yes, Fatima teacher. I am Ruzna Samad, founder of Bright Beginning Preschool Candy. மாணவர்கள் பள்ளிக்கு கொண்டு வரும் டிஃபன் உணவு கற்றலுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைய குழந்தைகள் பெரும்பாலும் டிஃபனில் சிப்ஸ், சாக்லேட், பிஸ்கட், ஜூஸ் பேக்கெட் மாதிரி ஜங்க் உணவுகளை அதிகம் கொண்டு வருகிறார்கள். இது சுலபமாய் கிடைக்கிறது என்பதாலோ குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்பதாலோ பெற்றோர்கள் அதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான உணவு குழந்தைகளுக்கு சக்தி தராமல் சோர்வையும் கவனக்குறைவையும் உருவாக்குகிறது. சத்தான உணவு கொடுத்தால்தான் அவர்கள் ஆரோக்கியமாகவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் முடியும். உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு டிஃபனில் சோறு, காய்கறி, ஒரு முட்டை அல்லது ஒரு பழம் கொண்டு வந்தால் அக்குழந்தை உற்சாகமாக கற்றுக்கொள்வார். அதே சமயம் ஒரு குழந்தை டிஃபனில் சிப்ஸ், பிஸ்கட், சாக்லேட் மட்டும் சாப்பிட்டால் அவருக்கு வயிறு வலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் நாம் குழந்தைகளுக்கு காட்டி கொடுத்து ஆரோக்கியமான டிஃபன் உணவுகளை பழக்கப்படுத்த வேண்டும். போதுமான விளக்கம் கிடைத்ததா பாத்திமா டீச்சர் அவர்களே? ஆம் ருஜ்னா டீச்சர். மாணவர்கள் பள்ளிக்கு கொண்டு வரும் டிஃபின் உணவு கற்றலுடன் எவ்வாறு தொடர்பு என் கேள்விக்கு அருமையான விளக்கத்தை தந்த ருஜ்னா ஆசிரியருக்கு எங்கள் சக ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் உரையில் மாணவர்களின் தினசரி உணவு அவர்களின் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி கவனம், நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறன்களிலும் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு முக்கியமானது என்பதனை ஆரோக்கியமான டிஃபின் உணவு குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருப்பதை வலியுறுத்திய விதம் அனைவரையும் சிந்திக்க வைத்தது. சத்தான உணவு கற்றலின் சக்தியாக அமைகிறது உணர்த்திய உங்களின் அறிவுரை நிச்சயமாக நடைமுறை எமது முன்பள்ளியில் அமைய சக ஆசிரியருடன் நானும் வழிகாட்டுவேன் என்று நன்றி கூறிக்கொள்கிறேன். முடிந்த அளவுக்கு ஜங்க் உணவை தவிர்த்துக் கொள்கிறேன். நன்றி. Over to Assalamu alaikum Safana ஆசிரியர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நமது முன்பள்ளிக்கு வரும் மாணவர்களின் விருத்தியை ஒரு ஆசிரியை நன்கு அவதானிக்க வேண்டும். அதுபோல் எவ்வாறான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உடல்சார் விருத்தியை மேற்கொள்ளலாம், மேலும் போசாக்கான உணவுகளை உண்பதற்கான ஆர்வத்தை மாணவர்களிடையே வளர்த்தல் வேண்டும். ஆசிரியர் இது சம்பந்தமாக பெற்றோருக்கு அறிவூட்டல் வேண்டும். எனவே சஃபானா ஆசிரியை விட்டமின் A, B போன்றவை எவ்வாறு உடல் மற்றும் அறிவுத்திறனை மேம்படுத்துகின்றது என்பதனை எங்களுக்கு சற்று விளக்க முடியுமா? Yes, teacher. I am Safana Hussain, founder of Fatima Early Childhood Development Center, Central Province. விட்டமின் A, B போன்றவை எவ்வாறு உடல் மற்றும் அறிவுத்திறனை மேம்படுத்துகின்றன? விட்டமின் A கண் பார்வையை மேம்படுத்துகின்றது. விட்டமின் B தோல் மற்றும் நரம்பு அமைப்பை வளர்க்கின்றது. உதாரணமாக, கீரை, கேரட் சாப்பிடும் குழந்தைகளுக்கு நல்ல பார்வை இருக்கும். மீன், முட்டை சாப்பிடும் குழந்தைகளுக்கு உடல் சக்தி மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும். இங்கே உங்களுக்கு அந்த பாடத்திற்கான சிறிய செயற்பாடு ஆக்டிவிட்டி, ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஆக்டிவிட்டி. விட்டமின் கார்ட்ஸ் விளையாட்டுகள். தேவையான பொருட்கள்: கார்ட்போர்ட், காகிதம், கலர் பென்ஸ், காய்கறி, பழம், மீன், முட்டை போன்ற உணவுப் பொருட்களின் படங்கள் என் வரைபடம். செய்முறை. Hello, Safana teacher. Yeah, what? Tell me. We are in a panel discussion. You also wait there. செய்முறை. குழந்தைகள் குழுவாக பிரிக்கப்படுவர். ஒவ்வொரு குழுவுக்கும் சில கார்ட்ஸ் கொடுக்கப்படும். ஒரு கார்டில் விட்டமின் A என்று எழுதவும், மற்றொரு கார்டில் விட்டமின் B என்று எழுதவும்.
உணவுப் பொருட்களின் படங்களை பார்த்து குழந்தைகள் அந்த உணவுகளை சரியான விட்டமின் கார்டுடன் பொருத்த வேண்டும். கேரட் கீரை விட்டமின் ஏ, மீன் முட்டை விட்டமின் பி. குழுக்கள் சரியாக பொருத்தினால் புள்ளிகள் கிடைக்கும். லேர்னிங் அவுட்கம்ஸ் கற்றல் பலன்கள். குழந்தைகள் விட்டமின் ஏ மற்றும் பியின் முக்கியத்துவத்தையும் அவை எந்த உணவுகளில் உள்ளன என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். மேலும் ஒர்க் ஷீட் மாதிரி, அதாவது பணித்தாள் மூலம் ஆக்டிவிட்டி செய்ய வைக்கலாம். வரைபட ஆக்டிவிட்டி. ஒரு பக்கம் கேரட் கீரை படம் வரைந்து அதில் விட்டமின் ஏ என்று எழுதவும். விட்டமின் ஏ நிறைந்த உணவுப் பொருட்கள் பட்டியல். காய்கறிகள்: கேரட் கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்புக்கீரை, பீட்ரூட், சுரைக்காய். பழங்கள்: மாம்பழம், பப்பாளிப்பழம், தர்பூசணி, தோடம்பழம். பால் வர்க்கம்: பால், வெண்ணெய், சீஸ். மற்றவை: முட்டை, மஞ்சட்கரு, மீன், கெடுவாய், சார்டின் போன்றவை. கல்லீரல்: ஆடு, மாடு. விட்டமின் பி வகைகள் மற்றும் உணவுகள். விட்டமின் B1 தயமின் அரிசி, கோதுமை, கேழ்வரகு, பயறு வகைகள், வேர்க்கடலைகள் அடங்கும். விட்டமின் B2 ரைபோஃப்ளேவின் பால், தயிர், சீஸ், முட்டை, பச்சை கீரை வகைகள், பாதாம். விட்டமின் B3 நயோசின் மீன், கோழி, இறைச்சி, நிலக்கடலை, தானியங்கள், காளான். விட்டமின் B6 பிரைடோடக்சின் வாழைப்பழம், மீன், சார்டின், உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை. விட்டமின் B5 பென்தோதெட்டிக் ஆசிட் தக்காளி, புரோக்கோலி, முட்டை, முழு தானியங்கள். விட்டமின் B7 பயோட்டின் முட்டை, மஞ்சட்கரு, நட்ஸ், பாதாம், வால்நட்ஸ், சோயாபீன், அவகாடோ. விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிட் பசலைக்கீரை, பருப்பு, தோடம்பழம், பீட்ரூட். விட்டமின் B12 கபலமின் மாமிசம், ஆடு, மாடு, கோழி, மீன், பால், பன்னீர், முட்டை. விட்டமின் பி குழு உடலுக்கு சக்தி, நரம்பு அமைப்பு, ஆரோக்கியம், குருதி உருவாக்கம் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு பொறுப்பானவை. இவைகளை கொண்டு நாம் பிள்ளைகளின் உடல் வளர்ச்சியையும் நரம்பு வளர்ச்சியையும் மேம்படுத்தலாம். தேங்க்யூ ஃபர்சானா டீச்சர். நான் அளித்த விளக்கம் போதும் என்று நினைக்கின்றேன். நன்றி சஃபானா ஆசிரியை. விட்டமின் ஏ, பி அடங்கிய உணவுகள் சாப்பிடுவதனால் அறிவு விருத்தி அடையும் முறைகளை விளக்கினீர்கள். ஆம் சஃபானா ஆசிரியை, ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு போசாக்கான உணவு காணப்படுகின்றது. உமது விளக்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ டீச்சர். குட் ஈவினிங் டீச்சர். 3H ஹெட், ஹார்ட், ஹேண்ட் என்பவை என்ன? அவை கல்விக்கு ஆரோக்கியத்திலும் எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதை பற்றி விளக்கம் ஒன்று தர முடியுமா ஃபஸ்மினா டீச்சர்? ஆம் ருஸ்னா டீச்சர். I am Siddiq Lebbe Fasmina, Al-Falah Prayer School, மாத்தள கலேவல. 3H 3Hகள் ஆவன. ஹெட் சிந்தனை மற்றும் அறிவுத்திறன், காக்னிட்டிவ் பவர். ஹார்ட் உணர்ச்சி மற்றும் மதிப்புணர்வு, எமோஷனல் பவர். ஹேண்ட் செயல்திறன் மற்றும் உடல் உழைப்பு, சைக்கோமோட்டர் ஸ்கில். உதாரணமாக, சத்தான உணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு ஹெட் தலை மூலம், அறிவு சிந்தனை, அறிவுத்திறன் மற்றும் கல்வியில் அறிவியலும் அறிவுத்திறனும் வளர்க்கப்படுகிறது. ஹார்ட் இதயம் மூலம், மனோதுடிப்பு, கருணை உணர்வு, மதிப்பீடு மற்றும் கல்வியும் ஆரோக்கியத்துறையும் மாணவரின் உணர்வுகளை வளர்க்கிறது. ஹேண்ட் கை மூலம், செயல்திறமை, விளையாட்டு, கலை, நடைமுறை அனுபவம் மற்றும் கல்வியில் கற்றதை நடைமுறைப்படுத்தும் திறன் வளர்க்கப்படுகிறது. மேலும் ஹெட், ஹார்ட், ஹேண்ட் இவை மூன்றும் கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் எவ்வாறு பங்களிப்பதென்றால், கல்வியில் ஹெட் அறிவு வளர்ப்பு, ஹார்ட் நேர்மையான பழக்கங்கள், ஹேண்ட் செயல்திறன் வளர்ப்பும் பங்கு பெறுகிறது. மற்றையது ஹெட், ஹார்ட், ஹேண்ட் இவை மூன்றும் ஆரோக்கியத்தில் ஹெட் அறிவு வளர்க்கப்படுகிறது, ஹார்ட் மனநலம்,
வளர்க்கப்படுகிறது. ஹேண்ட் உடற்பயிற்சி, சுகாதாரம் என்பவை வளர்க்கப்படுகிறது. எனவே இம்மூன்று H முறையானது முழுமையான மனித வளர்ச்சிக்கு முக்கியம் பெறுகிறது. நன்றி ருஸ்னா ஆசிரியை, உங்களுக்கு எனது விளக்கம் போதும் என நினைக்கிறேன். ஆம் ஃபஸ்மினா டீச்சர், தேங்க்யூ வெரி மச். உங்கள் விளக்கத்துக்கு அருமையாக இருந்தது. தேங்க்யூ. Thank you, Rusna teacher. Good evening, everyone. Thank you to the lovely teachers team who joined me today to conduct this lecture. Thanks to Kamal Goda sir and Rasmi Tyagi ma'am for giving me the opportunity to conduct this lecture, and also thanks to Priti Tyagi ma'am for helping in conducting the session. How tiffin complement learning panel discussion. Thank you everyone. Thank you teachers. Thank you, Padma teacher. Thank you to all teachers. ஃபஸ்மினா டீச்சர். Thank you all. Thank you.